My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கடைசி தேதி அப்படிங்கிறது இருக்குது. இந்த நாட்களில் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேமெண்ட் ஃபெயிலியர். சார் நான் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அதே மாதிரியான இஷ்யூ தான் எனக்கு வருது அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய், சார் நான் பே பண்ணும்போது என்னுடைய அமௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மாணவர்களையும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் பேங்க்கில் போய் தான் நான் செலான் எடுத்து நான் பே பண்ணேன், அண்ட் அது வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாணவர்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருவேளை பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இதில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எதுவும் செய்ய முடியாது, அல்லது உங்களுடைய பேங்க் எதுவும் செய்ய முடியாது. இட் டிபெண்ட்ஸ், இட் ஹேப்பன்ஸ் இந்த இன்டர்நெட் பேங்கிங். சரிங்களா? இன்டர்நெட் பேங்கிங்கில் இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு காமன் எரர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்கேஸ் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அதனுடைய கிளாரிட்டியை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக இந்த வீடியோவை நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், HDFC பேங்க். நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சோ அந்த பேமெண்ட் கேட்வேயை நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஒரு சஜஷன். இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குங்கிற மாதிரி எந்த பேங்க்கையும் நம்ம உயர்த்தி பேச முடியாது. எந்த பேமெண்ட் கேட்வேயும் நம்ம இது பெட்டர், இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பேமெண்ட் ஃபெயிலியர் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே நடக்குது. இது காமனாக நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க் அண்ட் HDFC பேங்க், உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் எதில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருந்ததோ அதை திரும்ப அடுத்த அட்டம் பண்ணும்போது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதில் நிறைய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிடுச்சு சார், நான் இதை கொடுத்துட்டு பே அப்படிங்கிறத கொடுக்கும்போது ஓப்பன் ஆகுது, பேஜ் ஓப்பன் ஆகுது, என்னுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், டெபிட் கார்டு இருக்குது, இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது, UPI பேமெண்ட் இருக்குது, இதெல்லாம் கொடுக்கும்போது நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் சார். கொடுத்ததுக்கப்புறம் பேஜ் எனக்கு OTPலாம் வந்துருச்சு, நான் OTP என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னொரு அட்டெம்ப்ட் கூட பண்ணலாம். உடனே பண்ணாதீங்க. பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்கள் பணம் உங்களுக்கு சேர்ந்துடும், பயப்பட வேண்டாம். அடுத்தது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆகிடுச்சு, இங்கே பேமெண்ட் ஃபெயிலியர்னு சக்ஸஸ்னு வராமல் எனக்கு ஃபெயிலியர்னு வந்துருச்சு அப்படின்னா தென் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அல்லது நேற்று நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னா வெயிட் ஃபார் 24 hours, மினிமம் 24 hours அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். யூஸ்வலாக இந்த ஆன்லைன் பேங்கிங்கில் ரீஃபண்ட் அப்படிங்கிறது 24 to 48 hours ஒரு நாள் அல்லது 2 நாளுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு அது போயிருக்கவே செய்யாது. அது ஆட்டோமேட்டிக்லி ஆன் த வேலையே அது என்ன ஆயிருக்கும்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும், லிட்டரலி ஸ்பீக்கிங் அப்படி தான். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட்டில் சேர்ந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் பே பண்ணலாம். பட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் அந்த அப்டேட் அப்படிங்கிறது லேட்டாக தான் வரும். அங்கே சக்ஸஸ்னெல்லாம் மாறாது. உங்களுக்கு ஃபெயிலியர்னு வந்ததுக்கப்புறம் அங்கே சக்ஸஸ்ன்னு மாறும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண முடியாது. மேபி அவங்களுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா மாற்றலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். உங்கள் பணம் அங்கே போகுதா போகலையாங்கிறத பொறுத்து இருக்குது. ஒன்றும் மேக்ஸிமம் 100%, 100ல் ஒரு 80, 90, 95 பேருக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே தான் பணம் திரும்ப வரும். அங்கே மாற்ற மாட்டேன், யூஸ்வலாக மாறாது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அதனால் 24 hours வெயிட் பண்ணுங்கள் அல்லது 48 hours வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுங்கள். எதுவுமே நடக்கலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை நீங்கள் பே பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிள். நான் 1,31,000 கட்டியிருக்கேன் சார், திரும்ப எப்படி கட்டுறது அப்படின்னா, புரியுது, கஷ்டம்தான். ஒரு சிலர்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இது டிஜிட்டல் பேங்கிங்கில் இன்டர்நெட் பேங்கிங்கில், டிஜிட்டல் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளா. அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இப்படி தான் சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக நீங்கள் சிலர் நான் பேங்க்கில் போய் செல்லான் எடுத்து பே பண்ணேன் சார், அந்த செல்லான் எடுத்து பே பண்ணும்போது செல்லானில் நான் பேங்க்கில் போய் பணம் கட்டிட்டேன், என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, அவங்களும் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க. இங்கே நான் பார்த்தேன்னா எனக்கு திரும்பவும் பே அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே தான் நிற்கிது சார், இதே மாதிரி ஆப்ஷனில் தான் நிற்கிது, நான் திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களையும் கூட நம்ம சந்திக்கிறோம். ஸோ இது நீங்கள் இந்த செல்லான் மெத்தடில் நீங்கள் போய் பே பண்ணீங்க அப்படின்னா
யூஸ்வலாகவே உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் நடக்கும். இது யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, நீங்கள் இங்கேருந்து செலான் போட்டுருவீங்க, அது அந்த பேக்குக்கு போய்டும், இல்லை அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய்டும். அங்கேருந்து அவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும். இட் ரிக்வயர்ஸ் டைம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிடும். சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் கொடுக்க போகிறீங்க. பட் நீங்கள் பேக்கில் போய் செல்லான் எடுத்து பே பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து வெயிட் பண்ண தான் செய்யணும். குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு நாளுக்குள்ளே இது வந்து மேக்ஸிமம் நடந்து முடிஞ்சிடுது. கடந்த நாட்களில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஒரு சில மாணவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் பேக்கிங் இஷ்யூ இருந்ததுனால கொஞ்சம் இதாச்சு. நமக்கு சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே 3 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வருது, பேங்க் ஹாலிடே வருது. ஸோ இதனால் நீங்கள் இன்கேஸ் பேங்க்கில் போய் செல்லான் எடுத்து பே பண்ணுறதாக இருந்தால், நேற்றுக்கு வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறத பண்ணும்போது, நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸை பண்ணும்போது நல்ல நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பண்ணுங்கள். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஒய்ஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மொபைல் ஹாட்ஸ்பாட் போட்டு பட்டிருந்தீங்கன்னா கால்ஸ் வராமல் இருக்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நல்ல சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்டர்நெட் பேங்கிங்கை ஆக்சஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது யூஸ்வலாக நடக்காமல் போகும். ஸோ நம்ம மீறி சில விஷயங்கள் நடக்கும். அதை வந்து ஏதோ ஒரு படிப்பினையாக நம்ம கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். வேறு எந்த சொல்யூஷனும் இதுக்கு கிடையாது. ஒன்லி திங் தட் we can do is we can wait. காத்திருப்பது மட்டும்தான் இதுக்கு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷனையும் கொடுத்துருக்காது, ஆனால் உங்களுடைய பதட்டத்தை ஓரளவுக்கு தனிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு அப்படின்னா பயப்படாமல், டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். உடனே அடுத்தடுத்து நான் ஒரு 5-6 தடவை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சக்ஸஸ் ரேட்டு தான் அங்கே போகும், ஒரே ஒரு பணம் தான் அங்கே போகும். மற்ற நீங்கள் செலுத்தின அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு தான் திரும்ப வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். 30,000 கட்டுறோம், 1000 ரூபா 500 மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடுறவங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து டக்குன்னு போட்டு போயிடுறாங்க. அதுவும் பணம் தான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான். பட் அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது இங்கே 1,31,000 ரூபா அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு தடவை பே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். அதனால் பயப்படாமல், டென்ஷன் ஆகாமல் இருங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.